நதியாக நீயும் இருந்தாலே நானும் நீ இருக்கும் தூரம் வரை கரையாகிறேன். இரவாக நீயும் நிலவாக நானும் நீ இருக்கும் நேரம் வரை. ஏண்டா ராசே, டேய் இங்க வாடா. கனிசாமியா எங்க எங்க பையனை பாத்தீங்களா? அவனேம்மா அவன் பிள்ளார் வயலில் உட்காந்துருக்கான் போய் பாரு. ஹெச்எம்ஐயா எங்க எங்க பையன் பள்ளிக்கூடத்து பக்கம் இங்க வந்தானா? அங்கே வரலைவா. ரவி எங்க எங்க பையன் கந்த பாத்த பாத்தீங்களா? ஐயோ சாமி நான் பாக்கலீங்க. கடைக்காரக்கா எங்க பையனை எங்க பாத்தீங்களா? டேய் ராசே, அட ஏமா சும்மா கூட தந்தர பண்ணிட்டே இருக்க? மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆளுதான் வளர்ந்துட்டு அரப்பண முறை அவசரத்துக்கு அங்க தோட்டத்துல குச்சி காட்டுல பிள்ளை ஏறி கிடக்குது. அத பத்தி ஏதாவது நினைச்சுக்கிற? நான் என்னமா செய்யறது? எனக்கு எங்கம்மா நேரம்? ஆமா ஆமா, உனக்கு ஏது நேரம்? காலையில வடிஞ்சா டிவிஎஸ் எடுத்து டீ கடைக்கு போறது, அங்க பிள்ளையார் வயல்ல உட்காந்துட்டு ஊர் நாயம் பேசிக்கிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வர மத்தியானம் ஆகி போயிருது. சாயந்தரம் ஆனா நீயும் பொண்டாட்டி டின்னு வரட்டு மாமியாட்டு போ, சரியா போச்சு. உன் பொண்டாட்டி என்னடானா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு அந்த டீ போட்டு விட்டு நெகரவே மாட்டேங்கிறா. ஊர்ல எல்லா பொம்பளைங்களும் எப்படியாடா இருக்கிறாங்க? நீங்க ஆயிரம் வாடி என்ன வேணாலும் பேசுங்க, என்ன பத்தி நினைச்சீங்கன்னா ஊர் சிரிச்சு போயிடும். இப்ப மட்டும் அங்க என்ன வாழுது? நீ சும்மா இருமா, அவ சின்ன பிள்ளை, அவளை பத்தி ஏமா பேசுற? வயசானதெல்லாம் அப்படிதான் பேசிட்டு கிடக்க. நீ போடா ராஜா பாப்பா. பிரிய பிச்சுக்கிட்டு ஆடுதே, காலையில அத்திட்டு ஓடுது. ஏமா நம்மளாலதான் முடியல, நாலு கூலியால கூட்டு பில்லு வெட்டலாம் இல்லையா? ஏமா என்ன தொந்தரவு பண்ற? ஆமா ஆமா, சீலை இல்லைன்னு சின்னாயா வீட்டுக்கு போனாலா, அவ ஈச்சம்பாயை கட்டிட்டு எதுக்கே வந்தாலாம். அந்த கதையா இருக்குது நம்ம பொழப்பு. அதங்கெல்லாம் எந்த ஆளு சிக்குது? எல்லாம் குத்த வேலைக்கு தான் போறாங்களா? நானு நீயும் அருமை பொண்டாட்டி 3 பேரும் போனோம்னா 3 நாள் வெட்டி முடிச்சிடலாம். இதாங்க இந்த வேலையை நம்ம கிட்ட செய்யாது. ஏமா கல்யாணம் கட்டிக்கிறப்ப 1000 மணி எங்க அப்பா செல்வராஜ் கிட்ட என்ன சொன்னீங்க? எந்த வேலையை செய்ய கொஞ்சமே அப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா களவெட்டு கூப்பிடுறீங்க. வெயில் கூட எனக்கு தலைவலி பிடிச்சுக்கும். பொழுதாஞ்சி டீ பார்த்த தலைவலிக்காதா? ஆமா வலிக்காது. அட ஏமா சும்மா பேசிட்டு இருக்கற? சரி சரி வா, நம்ம ரெண்டு காட்டுக்கு போலாம். அவ சோறுனா சாக்கிட்டோம். இருடி கிளவி, உனக்கு வைக்கிற வேட்டு அப்ப கிளிது வரும் சீட்டு. தோட்டத்திலே சென்று களை வெட்டுகின்றனர். மாலை நேரம் நெருங்குகிறது. மகன் தாயை பார்த்து, சப்பா அம்மா பொழுது இறங்க போகுது, நீ போமா வீட்டுக்கு. நான் ஆட்டியில ஓட்டிட்டு அப்புறமா வரேன். சரி சரி நான் போறேன். அந்த குட்டி ஓட்ட ஆட்டியில பார்த்து ஓட்டிட்டு வந்து சேரு. சரிமா? தோட்டத்தில் வேலை செய்துவிட்டு மருமகள் சமைத்து வைத்திருப்பாள், தனக்கு சுடுதண்ணீர் காய வைத்து வைத்திருப்பாள் என்றெல்லாம் கற்பனையோடு வீட்டுக்கு வருகிறார். ஆனால் வீட்டுக்கு வந்தாலோ மருமகள் இங்கே மேக்கப் செய்து கொண்டு தலை வாரிக்கொண்டு பவுடர் அடித்து கொண்டு இருக்கிறார். என்ன செய்வது? சமையல் வேலையை மாமியார் ஆரம்பிக்கிறார். சோறு பொங்கி வருகிறது. ஆப்பையை தேடுகிறார். ஆப்பை கிடைக்கவில்லை. மருமகள் மீது இருந்த கோபம் வேறு, ஆப்பை வேறு கிடைக்கவில்லை. என்ன செய்வார் பார்ப்போம். சோறு வேற பொங்குதே, ஆப்பை எங்க வச்சு தொலைச்சாலோ? அழுக்கி திலுக்கி ஆப்பை எங்க அடி வைத்தாய்? நித்தம் திலுக்கியடி நீ நிலவால இருக்குமாறு குருடி. என்னடி சொன்ன? நான் திலுக்கினா நீ என்னடி குலுக்கியா? என்னடி சொன்ன கிளவி? என்ன கிளவி நினைச்சிட்டியாடி? உன்னமா 2 பேர் இருந்தாலும் என்னால சமாளிக்க முடியும்.
அது குறி தவறி கழுத்தில் விழுந்து விடுகிறது. அப்போது மகன் தோட்டத்தில் இருந்து வரும் சத்தம் கேட்கிறது. ஐயோ, அவர் வேற வந்துட்டாரே. அம்மா அம்மா, ஐயோ அத்தை, இப்படி ஆயிட்டீங்களே, இப்படி பேச முடியாம நிக்கிறீங்களே, வாய திறந்தா மூட ஒரு நேரம் ஆகும். இப்படி பேச முடியாம நிக்கிறீங்களே, வர்ற வழியில காத்து கருப்பு அடிச்சிட்டுதான். ஐயோ அத்தை, வெயில வாடா கருத்துடுவேன், வீட்டிலேயே இரு ராசாத்தின்னு சொல்லிட்டு போனீங்களே. ஐயோ அத்தை. அம்மா அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏம்மா பேச மாட்டேங்கிற? என்னம்மா ஆச்சு? இந்த பக்கம் வா.